கடந்த 2015ஆம் ஆண்டு ஐநா மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை தொடர்பான பிரேரணையை நடைமுறைப்படுத்துமாறு கோரி வடக்கு மாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் முன்மொழிந்த பிரேரணையை வடக்கு மாகாண சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர் தவநாதன் சபையில் கிழித்தறிந்துள்ளார். தீர்மானம் இலங்கையை சர்வதேச நீதி பொறிமுறைக்கு உட்படுத்துமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அங்கத்துவ நாடுகளை கோருதல். ஜெனீவாவில் 2015ஆம் ஆண்டு புரட்டாதி மாத ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அமர்வில் இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் என தலைப்பிடப்பட்ட தீர்மானத்துக்கு இலங்கை அரசாங்கமானது இணை அனுசரணை வழங்கி ஒப்பமிட்டதுடன் மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களையும் பிரேரணையை மாற்றம் செய்து அனுப்புவதாக எங்களுக்கு மின்னஞ்சலில் அனுப்பப்பட்டிருந்தது. இன்று ஒரு மணித்தியால காலதாமதத்தின் பின்பு இந்த பிரேரணையை கொண்டு வரும் போது இந்த முழு அவையையும் அவமதிக்கும் ஒரு விடயமாகத்தான் நானும் அதை ஆரம்பத்தில் என்ன இந்த தலையங்கத்தில் வேறு ஒன்று இருக்கின்றது, இவர் வேறொன்றை சொல்லுகிறார் என்று அதை யோசிச்சு கொண்டிருக்கிற இடத்துல எதிர்கட்சி தலைவர் அவர்களால் அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு 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 பிழையான முன்னுதாரணம். ஏனென்றால் இந்த அங்கத்தவர்கள் 1 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்களின் பிரதிநிதிகள் இவர்களுக்கு பிழையான ஒரு தகவலை கொடுத்து விட்டார். அல்லது அவர் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கலாம், நான் மீண்டும் சில தகவல்களை இப்ப கொண்டு வந்து ஒரு கையால் இதை எப்ப வாசிச்சு முடிக்கிறது இப்படியா கொண்டாது என்னபடியால் இந்த அவையை அவமதித்த இந்த அறிக்கையை நான் முதலாவதாக கிழித்தறிகிறேன். இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற வடக்கு மாகாண சபையின் 88வது சிறப்பு அமர்வில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த பிரேரணையை கடந்த 86வது அமர்வில் சிவாஜிலிங்கம் வடக்கு மாகாண சபையில் முன்வைத்திருந்தார். எனினும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கட்சி கூட்டத்தில் இது தொடர்பில் கலந்துரையாடியதன் பின்னர் இன்றைய தினம் பிரேரணையை எடுத்துக்கொள்வதாக தீர்மானிக்கப்பட்டது. இதன் பிரகாரம் சிவாஜிலிங்கம் தனது பிரேரணையை இன்றைய தினம் சபையில் முன்மொழிந்த போதிலும் அது கடந்த 86வது அமர்வில் முன்வைத்த பிரேரணை அல்லவென்றும் பிரேரணை மாற்றியமைக்கப்பட்டுள்ளதென்றும் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். கௌரவ உறுப்பினர் வாசிக்கிறதுக்கும் வித்தியாசம் வாசிக்க வேண்டாம் நான் சொல்லி எங்களுக்கு டைம் வேணும் கொண்ட படிச்சு கதைச்சு. இப்ப என்னுடைய உறுப்பினர்களுடைய கம்ப்ளைண்ட் நீங்கள் அன்றைக்கு பிரேரணை ஒன்றுட்டு உங்களுடைய கட்சியில கூடி தீர்மானம் எடுத்தீங்க, நியாயம். எங்களுக்கு அது பெரிய சந்தர்ப்பம் வழங்குற இல்ல. இந்த உறுப்பினர்கள் எனக்கு இப்ப உணர்வுதான் கம்ப்ளைண்ட் எங்கட பகடக்காயை வந்து பாய்ச்சி கொண்டிருக்கிறேன். எல்லாரும் தயவு செய்து நீங்க இருங்க, தயவு செய்து ஒவ்வொரு ஆளா பேசினால் பதிவு முதல் பதியப்பட வர எல்லாரும் தனித்தனித்து உங்களோட கருத்தை சொல்லலாம். தயவு செய்து அப்படி செய்யுங்க. கருத்தை நான் தடுக்க இல்லை, ஒவ்வொரு ஆளா சொல்லுங்க. இவ்வாறு வாக்குவாதம் முற்றிய நிலையில் பிரேரணையை மாற்றியமை தவறான முன்னுதாரணம் என குற்றஞ்சாட்டிய மாகாண எதிர்க்கட்சி உறுப்பினர் தவநாதன் சிவாஜிலிங்கத்தின் பிரேரணையை சபையில் கிழித்தறிந்துள்ளார். இப்படியா கொண்டாது என்னபடியால் இந்த அவையை அவமதித்த இந்த அறிக்கையை நான் முதலாவதாக கிழித்தறிகிறேன்.